1400 வருடம் பழமையான ஷோர் கோவில். தமிழகம் வந்தா மகாபலிபுரம் ஷோர் டெம்பிளை மிஸ் பண்ணாதீங்க. 6ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் கட்டிய இந்த வரலாற்று அதிசயமங்காள விரிகுடா கடற்கரையில் கம்பீரமாக நிற்கிறது. பல்லவர்கள் கட்டிய அதிசயம். இந்த கோவில் கட்டி முடிக்க 200 ஆண்டுகள் ஆனது. 3 தலைமுறை பல்லவ மன்னர்கள் செதுக்கிய இந்த தலம் தென்னிந்திய கட்டிடக்கலையின் ஆதிப்புள்ளி. சிவன் மற்றும் விஷ்ணு. இங்கே ஒரே இடத்தில் சிவன் மற்றும் விஷ்ணுவுக்கு சன்னதிகள் உள்ளன. அதிகாலை சூரிய ஒளி கோபுரத்தின் மீது படும் அழகு கண்கொள்ளா காட்சி. மறைக்கப்பட்ட ரகசியங்கள். மொத்தம் 7 கோவில்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் 5 கோவில்கள் இன்றும் கடலுக்குள் மூழ்கி கிடப்பது பெரும் மர்மம். 101 நந்தி சிலைகளும் இங்கே உண்டு. திராவிட கட்டிடக்கலை. ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட புலி மற்றும் பன்றி சிலைகள் வியக்க வைக்கும். பாறைகளை குடைந்து செதுக்கப்பட்ட இந்த கலைநயம் உலகத்தையே ஈர்க்கிறது. சுனாமியை தாங்கிய கோவில். 2004 சுனாமியே இந்த கோவிலை அசைக்க முடியவில்லை. ராட்சத அலைகளை தாங்கி நின்ற இதன் ரகசியம் இன்றும் ஆய்வாளர்களுக்கு சவாலாகவே உள்ளது. சீனாவுடன் தொடர்பு. பல்லவ இளவரசர் போதிதர்மர் இங்கிருந்துதான் சீனா சென்றார். ஒரு தமிழ் மன்னன் உலகையே மாற்றிய கதை இது. தமிழன் பெருமை பேசுவோம்.